ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி சமைக்கி வச்சு புட்டா எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், த்ரெட்டை நான் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். த்ரெட்டை கொஞ்சம் பெருசாக வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ நீடிலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீடை லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சமைக்கி லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லோட் பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா சின்னதாயிரும். அதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் சமைக்கிக்குள்ளேருந்து நீங்கள் த்ரெட் எடுக்கணும். பீடை விட்டுட்டு சமைக்கிக்குள்ளேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அந்த த்ரெட்டை கொண்டு வந்து பீடு மேலே அப்படியே லாக் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அழகாக கிடைக்கும் புட்டா. சரிங்களா? மறுபடியும் பாருங்கள், த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போ பீடையும் சமைக்கியும் லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லோட் பண்ணதுக்கப்புறம் த்ரெட்டு நீட்டிகிட்ருக்கும் இல்லையா, அதை அப்படியே லைட்டாக ஃப்ரேம் கடியில் இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற த்ரெட்டு சின்னதாயிரும். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை அப்படியே சின்னது பண்ணிவிட்டு பீடை ஒதுக்கிட்டு சமிக்கிக்குள்ளே இருக்கிற ஹோல்ஸ்குள்ளேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அந்த த்ரெட்டை கொண்டு வந்து திருப்பியும் பீடு மேலே போட்டு லாக் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த புட்டா போடுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி போடுறதுனால கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதுவே காட்டன் நூல், ஏதாவது சீவிங் த்ரெட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் போடுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்குறக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரிலாம் புட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.